Hi friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம வருடம் முழுக்க நினைச்சதுமே ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தேவையான கடைகளில் வாங்கக்கூடிய 3 விதமான சிரப்பை இன்னைக்கு நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். தர்பூசணி சிரப், நன்னாரி சிரப், கிரேப் சிரப் இது 3 தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் சிரப் அதாவது தர்பூசணி சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்ல பழுத்த ஒரு தர்பூசணி பழம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கணும். அதை பாதியாக வெட்டிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஜூஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகாமல் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தர்பூசணியோட ஒரு பாதி பழத்தில் தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி வெள்ளை கலர் தெரிய அளவுக்கு சுரண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இதை மேஷரோ அல்லது மத்தோ வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. இதுவே நம்ம மிக்சியில் போட்டு கூட லைட்டாக வந்து பல்ஸ் கொடுத்து நம்ம ஜூஸை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். ஆனால் கொட்டை வந்து அரைப்படக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தர்பூசணிலாம் வந்து நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸை ஒரு முறை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் அளவுக்கு இருக்குது. ஸோ 1 லிட்டர் அளவு தர்பூசணி சாருக்கு 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த தர்பூசணி சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். தர்பூசணி எப்போதுமே கிடைக்காதுங்க, சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம இதை வச்சு ஜூஸ் போட்டுக்க முடியும். இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அது வந்து கொதி வர ஆரம்பிக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சர்க்கரை வந்து போட்ட உடனே வந்து அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அது கரையிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது அந்த சர்க்கரையினோட அழுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ஒதுங்கி வரும். இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சிரப் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அதே நேரத்தில் இந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப கெட்டிப்படுத்தாமல் சரியான கன்சிஸ்டன்சிக்கு மெயின்டைன் பண்ணுங்க. அதிகமாக போட தேவையில்லைங்க, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆறுனதுக்கப்புறமா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலில் வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டி நம்ம ஸ்டோர் பண்ணும் போது தான் திப்பியாக எதுவும் இல்லாமல் கரெக்டான சிரப் கன்சிஸ்டன்சி இருக்கும். வடிகட்டின சிரப்பை ஒரு பாட்டிலில் ஃபனல் வச்சு இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியில் வச்சோன்னாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்பூசணி சிரப் அதாவது வாட்டர்மெலன் சிரப் நம்மளே ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாதாரணமாக நிறைய கடைகளில் கிடைக்காது. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கும் மேலே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் போல் இருக்குது. 1 லிட்டரே 120 ரூபாய் ரேஞ்சில் விற்பாங்க. இப்போ இதோட ஜூஸ் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக இதோட சிரப் ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அரை எலுமிச்சை பழத்தை இதுக்குள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். மேலே வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ண முடியுங்க. இதை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான வாட்டர்மெலன் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை வச்சு வாட்டர்மெலன் ஜூஸும் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது நம்ம நன்னாரி சிரப் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சம்மரில் எல்லா கடைகளிலுமே வந்து நன்னாரி சிரப் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அண்ட் ஃபுட் கலர்லாம் சேர்த்துருப்பாங்க. அது எதுவுமே சேர்க்காம ரொம்ப நேச்சுரலாக நம்மளே வீட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இதை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஓட்டாதீங்க, மிக்சர் ஜார் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். அல்லது இடிக்கிற கல்லை வச்சு இந்த வேரை நம்ம இடித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா அந்த வேர் அவ்வளோ ஒரு வாசனமாக இருக்கும். அதுவும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு மணமாக இருக்கும். ஸோ இதை நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்துக்கிறேன். இப்போ சம்மருக்காக எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா நன்னாரி சிரப் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ அல்லது எந்த விதமான கலரோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அப்படியே நேச்சுரலாக செய்ய போகிறோம். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற விடணும். அல்லது ஓவர் நைட்டு கூட நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு சர்க்கரையினோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவு தண்ணிக்கு, அதாவது 1.5 லிட்டர் அளவு நன்னாரி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இப்போ இந்த சர்க்கரையில் அப்படியே நம்மளுடைய அந்த ஊற வச்ச நன்னாரி இருக்கு இல்லையா, அதை வந்து டேரெக்டாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து லைட்டாக கரையட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட போகிறோம். இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டதுமே அந்த சர்க்கரையினோட அழுக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரமாக நல்லா ஒதுங்கி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அழுக்குகள் ஒதுங்கி வரும்போது அதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நன்னாரி ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சம்மரில் நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். நன்னாரி ஜூஸ் குடித்ததுமே ஒரு விதமான புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஜூஸை வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். அதுவும் நம்ம வீட்டிலே செய்கிறனால எந்த கலரும் சேர்க்காம எந்த கெமிக்கலும் சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோனாலே போதுங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. லெமன் சால்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, எலுமிச்சையில் செய்யக்கூடிய ஒரு உப்பு தான். இதை சேர்க்கறதுனால நமக்கு அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பாதுகாத்துக்கும். இது வந்து உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அதே மாதிரி இந்த சிரப்பை வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஆகாமல் ரொம்ப தண்ணியாகவும் ஆகாமல் அதோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு. நான் இது வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். சூடாக இருக்கும்போது நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் நல்லா வந்து ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன தூசி அந்த மாதிரி குப்பை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுலேயே தங்கிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான நன்னாரி சிரப் நம்ம வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம எந்த கெமிக்கலும் சேர்க்காம நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நன்னாரி சிரப்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். நன்னாரி ஜூஸ்க்கு எலுமிச்சப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அரை எலுமிச்சப்பழத்தோட சாறை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாச்சு. கூடவே ஊற வச்ச துளசி விதைகள், அதாவது சப்ஜா விதைகள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். அடிக்கிற வெயிலுக்கு தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப இதமாகவும் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாகவும் இது இருக்கும். ஸோ அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் நம்மளே ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. எப்படி செய்யறதுன்னு எல்லா இடங்களிலும் ஸோ 1/4 கிலோ அளவு விதை இல்லாத கருப்பு திராட்சைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சைகளை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச தண்ணியிலேருந்து பாதி அளவை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது அதோட சுவையும் அதோட அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி இதில் நம்ம லைட்டாக 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த ஜூஸை அதே பேன்லேயே மறுபடியும் வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி விட்டுக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க இந்த ஜூஸை மீண்டும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், அதோட கலர் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அதை மீண்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை எந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்தணும்னா, இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறோம் இல்லையா, அந்த கரண்டி மேலே நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமாக குழகுழன்னு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நமக்கு கிரேப் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான கலர் கிடச்சிருக்கு. இந்த கிரேப் சிரப்பை வச்சு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரேப் சிரப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து லெமன் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 விதமான சிரப் அண்ட் 3 விதமான ஜூஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.
நன்றி.